ரயில் டிக்கெட்டுகளில் தமிழ் மொழியும் இடம்பெற ரயில்வே வாரியம் ஒப்புதல் அளித்துள்ளது. கணினி மூலம் வழங்கப்படும் ரயில் டிக்கெட்டுகளில் இந்தி மற்றும் ஆங்கில மொழிகள் மட்டுமே இடம்பெற்றுள்ளதால் பிராந்திய மொழிகள் மட்டுமே தெரிந்த மக்கள் அவதிக்குள்ளாகி வந்தனர். இந்த நிலையில் டெல்லியில் ரயில்வே வாரியம் நடத்திய கூட்டத்தில் பங்கேற்ற ரயில் பயணிகள் வசதி மேம்பாட்டுக் குழுவினர் தமிழ் உள்ளிட்ட அனைத்து பிராந்திய மொழிகளிலும் ரயில் டிக்கெட்டுகளை அச்சடிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தினர். இந்த கோரிக்கையை ஏற்ற ரயில்வே அதிகாரிகள் திட்டத்தை அமல்படுத்த 6 மாத கால அவகாசம் தேவைப்படும் என கூறியதாக ரயில் பயணிகள் வசதி மேம்பாட்டுக் குழு உறுப்பினர் ஆசீர்வாதம் ஆச்சாரி தெரிவித்தார். தமிழ் மட்டுமல்லாமல் பிற பிராந்திய மொழிகள், அதாவது மலையாளம், தெலுங்கு, கன்னடம், பங்களா, பஞ்சாபி, குஜராத்தி ஆகிய மொழிகளையும் அதில் கொண்டு வரலாம் என்று முடிவெடுத்துள்ளார்கள். இந்த சாஃப்ட்வேரை ரீரைட் செய்ய வேண்டும், அதாவது புதிய சாஃப்ட்வேரை உருவாக்க வேண்டும். அதற்கு கிட்டத்தட்ட 6 மாதங்கள் ஆகும் என்று சொன்னார்கள். பரவாயில்லை, 6 மாதம் ஆனாலும் பரவாயில்லை. ஒரு 3 மொழிகள் கொண்ட ஒரு பயணச்சீட்டை ரயில் பயணிகள் தங்கள் கையில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. அந்த ஆசை இன்னும் 6 மாதங்களுக்குள் பூர்த்தியாகிவிடும். இதனை அடுத்து 2018ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் தென்னக ரயில்வே மூலம் வழங்கப்படும் ரயில் டிக்கெட்டுகளில் தமிழ் மொழி இடம்பெற உள்ளது. இதேபோல மலையாளம், கன்னடம், தெலுங்கு உள்ளிட்ட மொழிகளிலும் ரயில் டிக்கெட் அச்சடிக்கப்பட உள்ளது.